வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ஒரு பழமையான ஒரு மண்டபம் தஞ்சாவூருக்கு மத்தியில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம். இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது சிறப்புமிக்க இந்த இடத்த எந்த ஒரு நிலைமையில் வச்சுருக்காங்கங்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சுதை சிற்பம் செய்ய முடியுமான்னு தெரியல. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மண்டபத்தில் இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம கம்பிகள்லாம் உபயோகித்து நம்ம வந்து இந்த சுதை சிற்பம்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அப்போவே பார்த்திங்கன்னா இந்த கற்களை கொண்டு செஞ்ச இந்த சுதை சிற்பம் இன்னமும் இந்த மண்டபத்தில் இருக்குது. ஒரு பழங்கால மண்டபம். ஒரு காலத்தில் வந்து இந்த மண்டபம் வந்து இந்த காவலாளர்கள்லாம் பயன்படுத்துவாங்களே அந்த மண்டபமாக இருந்திருக்கு. இந்த மேற்புறத்தில் வந்து இது வழியாக போயிட்டு அந்த மேலே போய் இந்த 8 திக்கும் நடவடிக்கைகள்லாம் வந்து கண்காணிக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த மண்டபம் இருக்குது. ஒரு எண்கோண வடிவில் வந்து இந்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. அப்படி ஒரு பழங்கால மண்டபத்தை வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மது பிரியர்களும் ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி அவங்க வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு மண்டபமாக மாற்றி வச்சுருக்காங்க. எப்படி நம்ம தஞ்சாவூர் அரண்மனையை வந்து நம்ம சீரமைச்சு நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்கோமோ அதே போலவே இந்த மண்டபத்தையும் நம்ம சீரமைச்சு பாதுகாக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த மண்டபத்தை அரசாங்கம் முன் வந்து சீரமைச்சு இந்த பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த காணொலியை பதிவிடுறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மானுஜம்பட்டி அந்த இடத்துல தான் இந்த மண்டபம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு மண்டபம் இருக்குங்கிறது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் தெரியட்டும். நன்றி.